உணவு வெறும் சாப்பாடு அல்ல, உடலுக்கான எரிபொருள். இந்தச் செய்தியை பல ஆன்மீக பெரியவர்கள் ஆழமாக விளக்கியுள்ளனர். நாம் தினமும் சாப்பிடும் உணவு வெறும் பசியை தீர்ப்பதற்காக மட்டுமா? இல்லை. அது நம் உடல், மனம் மற்றும் வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான அம்சமாகும். ஆன்மீகத்தில் ஒரு கருத்து உண்டு. எப்படி உணவு இருக்கிறதோ அப்படித்தான் மனமும் இருக்கும், மனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் வாழ்க்கையும் இருக்கும். ஏன் சிலருக்கு எப்போதும் சோர்வு ஏற்படுகிறது? ஏன் சிலருக்கு மனம் தெளிவாக இல்லை? ஏன் படிக்கும்போது கவனம் குறைகிறது? அதே நேரத்தில் ஏன் சிலர் எப்போதும் உற்சாகமாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்கிறார்கள்? இதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று, நாம் உடலுக்கு கொடுக்கும் எரிபொருள், அதாவது உணவு. இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த விஷயம் வெறும் சாப்பாட்டைப் பற்றியது அல்ல, நாம் உண்ணும் உணவு எவ்வாறு நமது உடலையும் மனதையும் ஆன்மீக வளர்ச்சியையும் பாதிக்கிறது என்பதைப் பற்றியது. அப்படியானால் எந்த உணவு நம்மை மந்தமாக்குகிறது? எந்த உணவு நமக்கு தெளிவையும் கவனத்தையும் தருகிறது? மாணவர்களும் ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்களும் எந்த வகையான உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும்? வாருங்கள். உணவு வெறும் சாப்பாடு அல்ல, உடலுக்கான எரிபொருள் என்ற இந்த ஆழமான கருத்தை புரிந்துகொள்வோம். சரியான உணவு உங்கள் புத்திசாலித்தனத்தை மாற்றுமா? நாம் சாப்பிடும் உணவு வெறும் உடலுக்கு மட்டுமல்ல, நமது சிந்தனைக்கும் நினைவாற்றலுக்கும் கவனத்திற்கும் நேரடியாக தொடர்புடையது என்று பல ஆன்மீக பெரியவர்கள் கூறியுள்ளனர். ஒரே வகையான உணவு எல்லோருக்கும் பொருந்தாது. உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு ஒரு விதமான உணவு தேவை. அதிக சிந்தனை, படிப்பு, ஆராய்ச்சி மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வேறு விதமான உணவு தேவை. மாணவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால் என்ன? ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்துவது, மனதை ஒருமுகப்படுத்துவது, படித்ததை நினைவில் வைத்துக் கொள்வது. ஆனால் நாம் சாப்பிடும் உணவு உடலில் மந்தத்தன்மையை உருவாக்கினால் கவனம் சிதறும், சோர்வு அதிகரிக்கும், படிக்கும்போது தூக்கம் வரும், மனம் தெளிவாக இயங்காது. அதே நேரத்தில் உடலை லேசாகவும் மனதை தெளிவாகவும் வைத்திருக்கும் உணவுகள் கவனத்தை அதிகரிக்கின்றன, நினைவாற்றலை மேம்படுத்துகின்றன, சிந்தனையை கூர்மையாக்குகின்றன. ஆன்மீகத்தில் ஒரு கருத்து உண்டு. உணவு மாறினால் மனம் மாறும், மனம் மாறினால் வாழ்க்கை மாறும். அதனால்தான் நம் முன்னோர்கள் உணவை வெறும் சுவைக்காக மட்டும் பார்க்கவில்லை. அது மனிதனின் புத்திசாலித்தனம், குணம், செயல்திறன் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான அம்சமாக கருதினர். அப்படியானால் நாம் தினமும் சாப்பிடும் உணவு நம்மை மந்தமாக மாற்றுகிறதா? அல்லது நம்முள் இருக்கும் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த உதவுகிறதா? வாருங்கள், இதைப் பற்றி இன்னும் ஆழமாக புரிந்துகொள்வோம். ஏன் படிக்கும்போது மட்டும் தூக்கம் வருகிறது? நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதை அனுபவித்திருப்போம். சினிமா பார்க்கும்போது தூக்கம் வராது, நண்பர்களுடன் பேசும்போது தூக்கம் வராது, நமக்கு பிடித்த கதையை படிக்கும்போதும் தூக்கம் வராது. ஆனால் ஒரு பாடப்புத்தகத்தை திறந்து சில நிமிடங்களிலேயே கண்கள் கனக்க ஆரம்பித்து விடுகின்றன. ஏன் இப்படிச் செய்கிறது? இதற்கு காரணம் நமக்கு நினைவாற்றல் குறைவு என்பதல்ல, புத்திசாலித்தனம் குறைவு என்பதுமல்ல, அந்த பாடத்திற்கும் நமது மனதிற்கும் இடையில் இன்னும் ஆழமான ஈடுபாடு உருவாகவில்லை என்பதுதான் காரணம். நமக்கு பிடித்த விஷயங்களை படித்தால் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எளிதாக நினைவில் நிற்கிறது. ஏனெனில் அங்கே நமது மனம் தானாகவே கவனம் செலுத்துகிறது. ஆனால் பாடப்புத்தகத்தில் நமக்கு இயல்பாக ஆர்வம் இல்லாத விஷயங்களிலும் கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. அதற்கு தேவையானது தெளிவான மனமும் சமநிலையான சக்தியும் ஆகும். உடல் சோர்வாக இருந்தாலும், நாம் சாப்பிடும் உணவு மந்தத்தன்மையை உருவாக்கினாலும் மனம் ஒருமுகப்பட முடியாது. அப்போது படிப்பின் மீது கவனம் குறையும், தூக்கமும் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் ஒரு கருத்து உண்டு. மனம் விழிப்புடன் இருந்தால் அறிவு மலரும், மனம் மந்தமாக இருந்தால் திறமையும் மங்கிவிடும். அதனால் படிக்கும்போது வரும் தூக்கத்தை வெறும் சோம்பேறித்தனமாக நினைக்க வேண்டாம். நமது உணவு, உடல்நிலை, மனநிலை மற்றும் ஈடுபாடு ஆகிய அனைத்தும் அதற்கு காரணமாக இருக்கலாம். அப்படியானால் மனதை விழிப்புடன் வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? எந்த உணவு நமக்கு தெளிவையும் கவனத்தையும் தரும்? வாருங்கள்,
அதையும் தெரிந்து கொள்வோம். சத்துவ உணவு மாணவர்களின் வெற்றிக்கும் ஆன்மீகத்திற்கும் அடித்தளம். நாம் சாப்பிடும் உணவு வெறும் உடலுக்கு சக்தி கொடுப்பதில்லை. அது நமது மனநிலையையும் சிந்தனையையும் கவனத்தையும் உருவாக்குகிறது என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. யோக மரபில் உணவு 3 வகைகளாக பார்க்கப்படுகிறது: தாமசம், ரஜசம், சத்துவம். தாமச உணவு உடலில் மந்தத்தன்மையை உருவாக்குகிறது. சோர்வு, அதிக தூக்கம், ஆர்வமின்மை போன்றவற்றை அதிகரிக்கக்கூடும். ரஜச உணவு அதிக செயல்பாட்டையும் பரபரப்பையும் தருகிறது. ஆனால் மனதில் அமைதியை குறைத்து சஞ்சலத்தை உருவாக்கக்கூடும். சத்துவ உணவு மட்டும் உடலுக்கும் மனதிற்கும் சமநிலையை அளிக்கிறது. மனதை தெளிவாகவும் விழிப்புடனும் அமைதியாகவும் வைத்திருக்க உதவுகிறது. மாணவர்களுக்கு ஏன் சத்துவ உணவு முக்கியம்? ஏனெனில் படிப்பில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நீண்ட நேரம் கவனம் செலுத்த வேண்டும். படித்ததை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். ஆன்மீகத்தில் வளர வேண்டுமென்றாலும் இதே விஷயங்கள்தான் தேவை: அமைதியான மனம், தெளிவான சிந்தனை மற்றும் விழிப்புணர்வு. புதிய பழங்கள், காய்கறிகள், பருப்புகள், தானியங்கள், எளிமையான மற்றும் அளவான உணவு போன்றவை சத்துவ உணவாக கருதப்படுகின்றன. நம் முன்னோர்கள் உணவை வெறும் சுவைக்காக தேர்ந்தெடுக்கவில்லை. மனதை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே உணவை தேர்ந்தெடுத்தார்கள். ஆன்மீக கண்ணோட்டத்தில் ஒரு கருத்து உண்டு: உணவு தூய்மையாக இருந்தால் மனம் தூய்மையாகும், மனம் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கை உயர்வடையும். அப்படியானால் நாம் தினமும் சாப்பிடும் உணவு நம்மை மந்தமாக்குகிறதா? அல்லது நம்முள் இருக்கும் திறமையை முழுமையாக வெளிக்கொண்டு வர உதவுகிறதா? இதை கொஞ்சம் சிந்தித்துப் பார்ப்போம். ஏனெனில் சரியான உணவு, தெளிவான மனம் மற்றும் விழிப்புணர்வு, இந்த 3ம் சேர்ந்தால்தான் கல்வியிலும் வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் உண்மையான வெற்றி சாத்தியமாகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் கருப்பாயி சோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமும் ஆதரவும் ஆகும். நன்றி.